இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை புலம்பல் அதிகாரம் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்பிக்கையோடு காத்திருக்கணுமா? பிரியமானவர்களே, ஒரு சில நாட்களாக காத்திருப்பதை குறித்தே நம்ம தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்பிக்கையோடு காத்திருக்கணும். இந்த காரியம் நடக்குமா, நடக்காதா? நான் இவ்வளவு நாளா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேனே, கர்த்தர் ஏன் செய்ய மாட்டுக்கிறாரு? செய்வாரா இல்லைன்னா நடக்காதா அப்படின்னு பல கேள்விகளோடு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அவர் செய்வார், அவரால் முடியும். இந்த பிரச்சனையை மாற்றுவார், என் கடன் பாரத்தை மாற்றுவார், என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை கர்த்தரே நடத்தி வைப்பார், என்னுடைய மகளுடைய கர்ப்பத்தின் கனியை அவர் ஆசீர்வதித்து தருவார், அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கணுமா? பிரியமானவர்களே, 2 பார்வை தெரியாத நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, இதை செய்ய வல்லமை உண்டென்று நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களா, என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்களும் ஆமாண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்னு தான் சொல்றாரு. 2 பேரும் நல்லா பார்க்கிறவர்களாக கடந்து போனார்கள். பாருங்க, அவங்க இயேசுவிடம் வரும்போது நம்பிக்கையோடு தான் வராங்க. அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை பெற்று தந்தது. நீங்களும் காத்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நம்பிக்கையோடு காத்துருங்க. ஏசப்பா செய்வார் அப்படின்ற ஒரு ஃபெய்த் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நம்பிக்கையோடு காத்திருக்க அந்த ஒரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, கையிட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், சகல நன்மைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கலந்து வருகிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோமே. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் காத்து கொள்ளுகிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.